என்னம்மா என்னென்னமா சொல்றீங்க? இளமதி, என்னால உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது. நீ தான் என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்துருக்க. எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய நான் இப்ப கூட சொல்லல அப்படின்னா எனக்கு மனசாட்சியை கொல்லும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் இந்த விஷயத்தை இப்ப சொல்லியே ஆகணும். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய், யாருக்கு யாருடா அம்மா? இப்படி ஒரு கொலைய பண்ணிட்டு எங்கன்னா அந்த உண்மையை சொல்லிடு வேணும்னு பயந்துதான் இத்தனை நாளா நடிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு இப்பதானே புரியுது. என்னம்மா? ஆமா இளமதி, இந்த பரம இவன் தான் அசோக என் கண்ணுக்கு நேரா சுட்டு கொண்டான். என்னம்மா சொல்றீங்க? என் பையன் அசோக கொன்னது பரமனா? ஆமா, இந்த பரமன் தான் கொன்னான். அத நான் என் கண்ணால பார்த்தேன். பரமா, ஈவு இறக்கமே இல்லாம துடிக்க துடிக்க உங்க பையனை கொன்னது இந்த பரமன் தான். இந்த முகம் என் மனசை விட்டு போகாது. எத்தனையோ ராத்திரி என் கனவுல வந்த முகம் எனக்கு கண்ணு போன பிறகும் என் மனசுல இருந்த அதே முகம். கண்ணு போனதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள இருந்த முகம் இதே முகம்தான். எங்க நான் சொல்லிட போறேனோன்னு அவன் ரூம்லயே என்ன கொண்டு போய் வச்சுக்கிட்டு கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்காமா இப்படி ஒரு பழி என் மேல போடுறீங்க? சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணலமா. நான் எதுக்குமா அசோக கொலை பண்ண போறேன்? அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருப்பேனே. நான் எதுக்குமா ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசணும்? அம்மா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. இளமதி, சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல இளமதி. அவங்க வேற யாரையோ பார்த்துட்டு என்ன பார்த்ததா சொல்றாங்க. நீ சொல்லு, நான் அப்படி பண்ணுவேன் இளமதி? நீ சொல்லு இளமதி. மைனா, நாம எதிர்பார்க்காத ஆங்கிள் பரமனுக்கு பிரச்சனை வந்திருக்கு பாரு. சூப்பர். அம்மா, நீங்க சொல்றது சாதாரண விஷயம் இல்லம்மா. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு உண்மையை சொல்லுங்கம்மா. ஏங்க, இந்த விஷயத்துல நான் எதுக்காக போய் சொல்லணும்? நீங்க மட்டும் தப்பா சொல்லிட்டா அதனால இளமதியோட வாழ்க்கையே போயிடுமா. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நான் எதுக்குங்க இளமதி கிட்ட போய் சொல்ல போறேன்? இளமதி என்ன காப்பாத்தின நன்றி உணர்வு இன்னும் என் ரத்தத்துல இருக்கு. இல்லன்னா நான் இங்க இருப்பேனா? என்னைக்கோ காணாம போயிருப்பேன். இந்த விஷயத்துல போய் சொல்லுவேனா? அன்னைக்கு நான் அந்த பில்டிங்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு நாங்க போனேன். அங்க போய் பார்த்தா பரம துப்பாக்கியால சுட்டுட்டு ஓடினான். அவன் போனதுக்கு அப்புறம் போய் பார்த்தா அங்க ஒரு பையன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா அப்படிலாம் பேசுறீங்க? சத்தியமா சொல்றேம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் வந்தது சுட்டது எல்லாமே நிஜம்தான். ஆனா அது இவங்க பையன் அசோக் இல்லம்மா, அவன் ஒரு திருடன்.
இளமதி, இங்க பாரு இளமதி. இளமதி, நீயாவது என்ன நம்ப இளமதி. எனக்கு தெரியும் நீ என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இளமதி, அன்னைக்கு என்ன நினைச்சு நான் உனக்கு தெளிவா சொல்றேன் இளமதி. அன்னைக்கு இந்த அம்மாவோட தாலி செயினை அறுத்துட்டு ஒரு திருடன் ஓடினானா, அவனை நான் துரத்திக்கிட்டு போனேன். அங்க ஒரு துப்பாக்கி கிடந்தது, அதை எடுத்து ஓடாதரா சுற்றுவேன்னு சொல்லி நான் மிரட்டினேன். அதையும் மீறி அவன் ஓடினான் இளமதி. அவன் அப்படியே அங்க ஓடினான். நான் அவனை துரத்திக்கிட்டே ஓடினேன். நான் அவனை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு துரத்துனேன். அது என்ன இடம்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. நான் அங்கேயும் ஓடி இருக்கேன் போல. நான் அங்க சுட முயற்சி பண்ணது எல்லாமே திருடனத்தான். ஆனா அவன் துப்பாக்கி குண்டில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் இளமதி. ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இளமதி, அந்த துப்பாக்கி அந்த இடத்துல இருந்து நான் எடுத்ததுனால அது என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சத்தியமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாது. இல்ல பரமா, நீ என் கூட அசோக் இறந்த அந்த இடத்துக்கு வந்தியே, வந்தப்பவே உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கணுமே. அது எப்படி நீ திருடனை துரத்திட்டு வந்த இடம் உனக்கு தெரியாம போகும்? அதே தெருவுல திருடனை துரத்திட்டு ஓடுனேன்னு சொல்லிருக்கணுமே, அத கூட சொல்லலையே நீ. இல்ல இளமதி, நான் அந்த இடத்துல அசோக்னு ஒருத்தர் பார்க்கவே இல்ல. அங்க அவரை பார்த்திருந்தா தானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருக்கவே முடியும். போதும், ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? யாருக்கு யார் அத்தை? அட பாவி, இப்படி பண்ணிட்டியே. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டேனே, எங்களை காவல் காக்குறேன்னு அந்த வீட்டுக்குள்ள வந்தியே. நீ செஞ்ச கொலைய மறைக்கதான் எங்க வீட்டுக்கு வந்தியா? எந்த சம்பந்தமும் இல்லாதவ எதுக்குடா இங்க வரணும்னு நினைச்சோம். இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கிறது உனக்கு தெரிஞ்சு போய் நீ வந்திருக்கேங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. 10 மாசம் சுமந்து பெத்த என் மகனை கொன்னுட்டு மக மாதிரி கூட இருக்கிற இவளையும் இப்படி பண்ணிட்டியே. என் மகனை கொன்னுட்டு மக மாதிரி கூட இருக்கிற இவளுக்கு தாலி கட்டி ஏமாத்திட்டியே. அப்போ பரமனால அசோக் இறந்துட்டதா இவங்க நம்புறாங்க. இதான் கரெக்டான சந்தர்ப்பம். இளமதி, என்கிட்டயா சவால் விடுற? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நீ எப்படி பரம கூட சேர்ந்து வாழ்ந்துடுறன்னு நானும் பாக்குறேன்டி. சொல்லுங்க சார். தனியா வாசங்க. சார் சொல்லுங்க சார். பரமா வகையா சிக்கியிருக்கான். அவனை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும். உடனே நம்ம எஸ்ஐ கூட்டிக்கிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்து சேரு. சரிங்க சார். பெருசு, பெருசு, இவங்களெல்லாம் விடு. நீ சொல்லு பெருசு, நான் அப்படி பண்றேன்னா? பெருசு சொல்லு பெருசு, நீ நம்புறல்ல? நான் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன். நீ சொல்லு பெருசு. பெருசு, என்ன பெருசு அமைதியா இருக்க? சொல்லு பெருசு.